குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். இன்று 11/9/2025 வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 26ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு, தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 4:25 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:09 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:41 வரை விருத்தி, பின்பு இரவு 9:41 வரை துருவம், பின்பு வியாக்காத்தம். கரணம் இன்று அதிகாலை 5:35 வரை பாவம், பின்பு மாலை 4:25 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு மாலை 6:09 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:09 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 5:50 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்து வர சகல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள், யாகம் செய்வதற்கு சிறந்த நாள், வாகனம் வாங்க ஏற்ற நாள், பசுமாடுகளை வாங்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:21 முதல் 10:05 வரை மேஷ லக்னம். இரவு 10:06 முதல் 12:08 வரை ரிஷப லக்னம். காலை 12:09 முதல் 2:19 வரை மிதுன லக்னம். காலை 2:20 முதல் 4:28 வரை கடக லக்னம். 4:29 முதல் காலை 6:33 வரை சிம்ம லக்னம். 6:34 முதல் 8:34 வரை கன்னி லக்னம். காலை 8:35 முதல் 10:39 வரை துலாம் லக்னம். 10:40 முதல் மதியம் 12:51 வரை விருச்சக லக்னம். 12:52 முதல் 2:58 வரை தனுசு லக்னம். 2:59 முதல் 4:51 வரை மகர லக்னம். மாலை 4:52 முதல் 6:35 வரை கும்ப லக்னம். 6:36 முதல் இரவு 8:16 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். வியாழக்கிழமை நாளில் ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். ஓரைகளுக்கு ஏற்றாற்போல் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஆனது. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை.
3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். இன்று எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெருக்கடிகள் உண்டாக்கும். பண தேவைகளை பார்த்து நீங்கள் செய்வது நல்லது. வீடு டாக்குமெண்டேஷன் மற்றும் அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வீடு வாடகைக்காக வெளியே தேடி செல்பவர்கள் இருக்கக்கூடிய இடம் வாஸ்து ரீதியாக இருக்கிறதா, ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து செல்லுதல் வேண்டும். மற்றவர்களுக்காக எந்த விஷயங்களை செய்வதை காட்டிலும் உங்களுக்காக தனி சுய விருப்பத்திற்காக சில வேலைகளை செய்ய நினைப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், மதிப்பீர்கள். அவர்களுடைய ஆசைகளை கேட்டு வைப்பீர்கள். கையெழுத்து போடுவது, ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமற்ற நிலை இருக்கும். இந்த நாள் வீண் விரயங்களாக கூட இருக்கும். அதிக லாபமோ பலனோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. யாராவது ஒருவர் உங்களை பற்றி விமர்சிக்கலாம், உங்களை பற்றி குறை சொல்லலாம். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் அமைதி காப்பது நல்லது. ஏற்ற இறக்கமான நாளாக அமைகிறது. அலுவலக வேலைகளில் உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பதை முன்கூட்டியே சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிறர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டுமே பதில் கொடுங்கள். நீங்களாகவே எதையும் பேச வேண்டாம். சில விஷயங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்வது, திட்டமிடுவது நல்லது. உங்களுடைய தன்மானத்தை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். மேஷராசி அன்பர்களே, சேமிக்கக்கூடிய விஷயங்கள், எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்றபடி கைக்கு பணம் வரவு என்பது குறையும். சுறுசுறுப்பாக செயல்பட நினைப்பீர்கள். ஆனால் உடல் அசதி அதிகரிக்கும். உடல் நலங்கள் பலவீனப்படலாம். எந்த வேலைகளையும் திருப்தியாக செய்ய முடியாதபடிக்கு உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். பெரும்பாலும் பொறுமையாக அமைதியாக இருப்பதே நல்லது. குடும்ப உறவுகளிடத்தில் பக்குவமாக பேசினால் பேசலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த விதத்திலும் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலைகளில் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆர்வமற்ற தன்மை இருக்கும். மனப்போக்கு திருப்தி என்பதே காணப்படாது. படிப்பில் உடைய புரிதல் இருக்காது. குழப்பமாக உணர்வீர்கள். தொலை தூரங்களுக்கு சென்று வருபவர்களுக்கு அசதிகள் அதிகரிக்கும். பணம் பொருளாதார நிலைகளில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். பிறரையே எதிர்பார்த்து கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பிறர் கொடுத்தால்தான் சில வேலைகளில் நடக்கும் என்கிற சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலையில் இருப்பவர்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்தே நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர முயற்சி செய்யுங்கள். தன் முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை கரைக்காதீர்கள். உறவுகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டாம். மற்றவர்கள் எதை நினைத்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுடைய சுய வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மனநிலை குழப்பமாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். தொழில் முயற்சிகளில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுக்கு சுமாரான மதிமமான பலன்கள் தான் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாகும். பணத்தை பார்த்துதான் செலவு செய்ய வேண்டும். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அனாவசியமான விஷயங்களில் தலையிட வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அமைதி காப்பது நல்லது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். மற்றவர்களுடைய பேச்சை நம்பி அப்படியே எதையும் செய்ய வேண்டாம். மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அமைதிதான் உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். பிறரை நம்பி எந்த விஷயங்களுக்காகவும் கால் எடுத்து வைக்காதீர்கள். அது உங்களுக்கு தொந்தரவை கொடுத்துவிடும். உங்களுடைய செயல்களில் சறுக்கலை கொண்டு வரும். கவனம் தேவை. இந்த நாள் இறை பிரார்த்தனை செய்வதால் ஓரளவிற்கு நல்ல பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன். சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த பொறுப்புடனும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக இருத்தல் நல்லது.
மன அமைப்பு சற்று மாற்றுதலாகத்தான் இருக்கும். சிந்திப்பது ஒன்று, செயல்படுவது ஒன்று என்பது போல அமையும். அலுவலக வேலைக்காக செல்பவர்கள் உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செல்ல வேண்டும். அங்கு சென்றாலும் உங்களுக்கு மனம் ஒரு நிலைப்படாது. அவ்வப்போது குழப்பங்கள் இருக்கும். வேலையிலேயே புரிதல் இல்லாமல் திண்டாடுவீர்கள். மற்றவர்களிடத்தில் சந்தேகங்களை கேட்க வேண்டியிருக்கும். பிறருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். சுயமாக சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது என்கிற இக்கட்டான சூழ்நிலையில் தவிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. காரணம், உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி மறைவு ஸ்தானமான மேஷராசி என்பது 12வது வீடு. விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறாராக. உடன் பிறந்தவர்களிடத்தில் மிக கனிவாக கவனமாக நடக்க வேண்டும். மன அமைப்பு சீராக இருக்காது. குழப்பவாதிகளாக இருப்பீர்கள். ஒரு தெளிவாக ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட போகும். மனச்சோர்வுகள் இருக்கும், அசதிகள் இருக்கும், நிம்மதி என்பது இருக்காது. எல்லாமே இருக்கும், ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு இமி அளவும் இருக்காது. கால்வலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் அசதி, சோர்வுகள் இருக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை பற்றி சிலர் தவறாக பேசலாம், விமர்சிக்கலாம். அதற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமற்ற நிலை இருக்கும். உங்களுடைய பேச்சு ஒரு நாளும் எடுபடாது. உங்களை பற்றி வசைப்படலாம், விமர்சனங்கள் செய்யலாம், குறை கூறலாம். ஆக நீங்கள் இந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நவகிரக வழிபாடு செய்வது, வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குரு பகவானை வழிபடுவது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற தன்மை இருக்கும். குழப்பமாக இருப்பீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் மனம் விட்டு கூட பேச முடியாது. பேசினால் சில பிரச்சனைகள் வரும் என்று ஒதுங்கி இருப்பீர்கள். தனக்கு தெரியாததை செய்ய முடியாது என்கிற நிலைப்பாடு மனதில் இருக்கும். ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்தாலும் நிம்மதிகரமற்ற தன்மை உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். தொழிலில் சில முதலீடுகளை தவிர்க்க வேண்டாம். யாரிடத்திலும் எந்த வீண் பேச்சுக்களையும் வைக்க வேண்டாம். மனநிலை சற்று தடுமாற்றமாக இருக்கலாம். விவேகமாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். சுபகாரிய வேலைகளில் நிதானத்தை கடைபிடியுங்கள். மேன்மை நிறைந்த நாளாகும். நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேச வேண்டாம். ரகசியத்தை காக்க வேண்டும். ஒரு சில நல்லவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் உங்களுக்கு எதிராக நினைக்கலாம், நடக்கலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களால் கடைசி வரையில் சொல்லிவிடவே முடியாது. காதலர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருவருக்குமான புரிந்துணர்வு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துவிடும். சரிவர புரிதல் இல்லாமல் இருக்கும். தவறாக எண்ணிக்கொள்வீர்கள். லாபத்தை பற்றிய எண்ணங்கள் இருந்தாலும் அந்த லாபம் என்பது காணப்படாது. கால தாமதத்திற்கு பிறகுதான் வியாபாரத்தில் ஓரளவிற்காவது லாபத்தை கிடைக்கும். சேமிக்கவும் செய்வீர்கள். சாதாரணமான பலன்கள் தான் பெரும்பாலும் கிடைக்கிறது. தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் நல்லது. வேலைக்காக வெளியே செல்பவர்களுக்கு ஆதரவற்ற தன்மை இருக்கும். ஒரு சிலர் உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்காமல் கூட இருக்கலாம். மனம் தளராதீர்கள். இந்த நாள் ஆரோக்கியத்திற்கும் செலவு சார்ந்த விஷயங்களிலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். திட்டமிட்டு செய்வதே நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இடமாற்றங்கள் வரலாம். செய்யும் தொழிலை மாற்ற நினைப்பீர்கள். வெளியிட பயணங்களினால் சில மன அமைப்பு போக்கு மாறலாம். உடனிருப்பவர்களை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். வியாபார பணிகளில் பொறுமை, நிதானம் தேவை. எதிலும் அவசரப்படாதீர்கள். உணவு தொழில் நடத்துபவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, நிதானம் தேவை. அன்பை வெளிப்படுத்துங்கள். பண்பாக உணருங்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக வருகிறார். நட்சத்திராதிபதியோடு புதன் பகவானும் இணைந்திருக்கிறார். பொறுமை, நிதானம் தேவை. மற்றவர்களை பார்த்து எந்த விதத்திலும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காமல் இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். எதிர்பார்த்த லாபத்தை இன்றைய தினம் பெற முடியும். இந்த நாள் நல்ல நாளாக தொடங்குகிறது. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாள். சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தங்க நகை மற்றும் ஆபரணங்கள் தொடர்பாக புதிய ஆடைகள் வாங்க நினைப்பீர்கள். சுப விசேஷங்களுக்கு உண்டான வேலைகளை துவங்குவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதால் உங்களுக்குள் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும். தேவர்கள் தேவதைகள் போல உங்களுடைய எண்ணங்கள் மிதக்கும். வான் மண்டலங்களில் இருக்கக்கூடியது போல அமையும். பட்டாம்பூச்சி போல உங்களுடைய மனசு சிறகடித்து பறக்கும். மிக லேசாக உணர்வீர்கள். எந்த பாரமோ எந்த மன கஷ்டங்களும் உங்களிடம் இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் மிக சந்தோஷமாக சென்று வருவீர்கள். அலுவலக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், அவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். குழுக்களாக இணைந்து வேலை செய்பவர்கள், டீம் ஒர்க் செய்பவர்களுக்கு உங்களுடைய லீடர் முகாந்திரமாக நல்ல செய்திகள் வரும். அலுவலக வேலைகள் திருப்தியை தரும். பாராட்டுகள் உண்டாக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். ஒரு சிறிய காரியங்கள் செய்தாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு பாராட்டக்கூடும்.
எதிர்பார்த்த சில நல்ல உதவிகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். படிப்பில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் பெறக்கூடும். வெளியிடங்களிலும் மதிப்பு இருக்கும். வீட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி நல்ல பேர் புகழோடு இருப்பீர்கள். சாதுரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நல்ல முயற்சி உண்டாகும். தொழில்நுட்பம் சார்ந்த கம்ப்யூட்டரைஸ்டு விஷயங்கள், டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். ஆரோக்கியம் திருப்தியை தரும். மனநிலை சந்தோஷமாக குஷிகரமாக உணர்வீர்கள். குடும்ப உறவுகள் ஆதரவு அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் பிறக்கும். கலை தொடர்பான வேலைகள் கைகூடி வரும். கணித துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டும் திருப்தியை தரும். உறவுகள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு சித்திக்கும். சின்ன துறையில் சேர்ந்தால்தான் அடுத்தடுத்து வளர்ச்சி பெரிய துறையில் கிடைக்கும். எடுத்த உடனேயே பெரிய துறைக்காக காத்திருப்பது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி என்று ஒவ்வொரு படியாக உயர்வதே சிறந்தது. ஆராய்ச்சி துறை சார்ந்தவர்களுக்கு ஆசிரியர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகள் உண்டாக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்ததை செய்வீர்கள், சாதிப்பீர்கள். சொந்தமாக இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். வாடகையில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு இடம்பெயர்வதற்கான முயற்சிகள் நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் கூடும். எதிர்பார்த்தபடி வேலைகள் நடக்கும். திருப்தியாக இருக்கும். வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு இடம்பெயர நினைப்பீர்கள். புதிதாக இடம் வாங்க கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் அதிகரிக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உதவிகள் மேம்படும். திருப்தியான நாளாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். தைரியமாக சில வேலைகளை செய்வீர்கள். லாபங்கள் உண்டாக்கும். சேமிக்கவும் செய்வீர்கள். செலவு என்பது காணப்படாது. துரிதமாக வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும். தைரியம் மிகும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதை செய்தாலும் ஆரோக்கியமான செயலாகவே இருக்கும். நல்லதை நினைத்தே செய்கிறீர்கள். அது உங்களுக்கு நல்லதாகத்தான் நடக்கும். எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற புரிதல் ஏற்படும். தவறான விஷயங்களில் உங்களுடைய மனம் நாடாது. குடும்பத்திற்குண்டான செயல்பாடுகளில் கவனிக்கும் பொழுது பொறுமை, நிதானம் தேவை. தம்பதியர்களுக்கிடையே ஈகோ என்கிற குணம் வெளிப்படக்கூடாது. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். சந்தேக உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். சில நேரம் ஏற்ற இறக்கமான நிலைகள் இருக்கும். நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை இந்த நாள் செய்யலாம். அதில் ஒரு நியாயமான முறையாக இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு சாதாரணமான நிலையை காட்டிலும் இந்த நாள் மிக முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்துக் கொண்டே செல்ல வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மையை தராது. பழைய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள். நண்பர்களுடைய குணம் என்ன என்பதை அறிந்து செய்தல் நல்லது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சில தயாரிப்பில் இருப்பவர்கள், அதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விசா, பாஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு எளிமையாக கிடைக்காது. உறவுகள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்களுடைய குடும்ப நிலையை உணர்ந்து பேசுங்கள். பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி நீங்களே பிரச்சனைகளை செய்ய வேண்டாம். அதிலும் தந்தை சார்ந்த உறவுகள் எனும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் விரிவாக்கத்தோடு இருக்க வேண்டும். எதை சுருங்க செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம். எதை பெரிதாக பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயங்களை செய்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் சில இடர்பாடுகள், தங்கு தடைகள் வரலாம். எப்பொழுதும் படிக்கக்கூடிய பாடங்கள் கூட இந்த நாள் தடுமாறலாம். எதையும் பதில் சொல்ல முடியாமல் சிக்கு முக்காடுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மத்தியமமாக இருக்கும். மந்தமான தன்மை இருக்கும். சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. விளையாட்டு சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அல்லது நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதற்கு எதிராக கூட ஒரு சில காரியம் நடக்கலாம். உறவினர்களிடம் கவனமாக பேசுதல் வேண்டும். எதிலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்காதீர்கள். ரகசியம் காப்பது நல்லது. ஒரு சில காரியம் நடக்கும் வரையில் வெளிப்படுத்த வேண்டாம். சகோதரர்களினால் திடீர் விரயங்கள் வரலாம். வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் தலை தூக்கும். பகை உணர்வுகள் அதிகரிக்கலாம். உங்களை ஒரு சிலர் எதிராக கூட நினைக்கலாம். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுக்க வேண்டும். வியாபார சூழலை புரிதலோடு இருக்க வேண்டும். வேறு இடங்களுக்கு மாற்ற நினைப்பீர்கள். போட்டிகள் நிறைந்த நாள். உடல் அசதியும் உடல் வலியும் அவ்வப்போது தென்படும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. மன குழப்பமாகவே இருப்பீர்கள். எதை பேசினாலும் தவறாகவே இருக்க மற்றவர்கள் புரிந்து கொள்வது தவறாகவே உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல.
இந்த நாள் சாதாரணமான பலன்கள் இருப்பதால் உங்களுடைய பணம், பொருளாதார வசதி, வாய்ப்புகள் எல்லாமே சுமாராகத்தான் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரம். பொறுமையாக இருப்பது நல்லது. பெரியவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அதிகமாக வெளிப்படையாக பேசி சிக்கிக்கொள்ள வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குடும்ப உறவுகளிடத்திலும் சரி, பிள்ளைகளிடத்திலும், உறவுகளிடத்திலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் எந்த ரகசியங்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடுகள் உண்டாகும், விரயங்கள் ஏற்படும். சேமிப்பிலிருந்து செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு உண்டாகும். வீண் விரயங்களினால் சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் வரும். பண குறைபாடு, பணம் புழுக்கமில்லாத தன்மையை சமாளிக்க கூடிய ஒரு விஷயங்களாக அமையும். பிறருக்காக கடன் வாங்காதீர்கள். உங்களுடைய கடனை திருப்பி செலுத்துவதே பெரும்பாடாக இருக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்தால் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளும் சதுர்த்தி திதி இருப்பதால் விநாயக பெருமானை வழிபட்டால் சகல பிரச்சனைகள் குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சில நன்மைகள் இருந்தால் அதை செய்வீர்கள், இல்லை என்றால் அதனை தவிர்ப்பீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகலாம். பண தட்டுப்பாடுகள் தீரும். மன கஷ்டங்கள் அகலம். குறைபாடுகளில் இருந்து வெளிவருவீர்கள். தங்கு தடை தாமதங்கள் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் கோவில் சார்பாக ஆன்மீக ரீதியாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில் தொடர்பான விஷயங்களில் தேடல்கள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். சிந்தனைகள் இறக்கும். உத்தியோகத்தில் இருந்த வருத்தங்கள் தீரும். வேலை விறுவிறுப்பாக நடக்கும். கடந்த நாட்களில் இருந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்குதலில் இருந்து வெளிவருவீர்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். பிள்ளைகளுக்குண்டான சுப காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். பெருமளவு நன்மைகள் நிறைந்த நாளாகவே தொடங்குகிறது. தொழிலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும். பகை உணர்வுகள் அகலும். மறைமுக எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்தவர்கள் கூட உங்களை பற்றி நன்றாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில் வியாபாரங்களில் களை கட்ட துவங்கும். மன கஷ்டங்கள் தீர்ந்து கிளேசங்கள் அகன்று நண்பர்களிடத்தில் சுமூகமாக இருப்பீர்கள். சமூக வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்தவர்கள் மத்தியில் உயர்வான நிலைக்கு வருவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு திருப்தியை தரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய கல்வி தகுதி மென்மேலும் உயர்ந்து கொண்டே வரும். விடுபட்ட காரியங்கள் நடக்கும். தொழில் விஷயங்கள் கைகூடி வரும். ஆராய்ச்சி துறை சார்ந்த படிக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். மென்மேலும் சிறப்பாக வருவீர்கள். புதிய தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். அபிவிருத்தி ஏற்படும். வளர்ச்சிக்குரிய நாளாகும். பணம், பொருளாதாரங்களில் ஏற்றங்கள் உண்டு. பெருமளவு பணம் சம்பாதிக்க நினைப்பீர்கள். ஆனால் தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைக்கும். வீட்டில் நீங்கள் சிவபெருமானுடைய இடரினும் தளரினும் எனதிருநோய் தொடரினும் எனும் பாடல்களை எனும் பாடல்களை பாராயணம் செய்வதால் பணம் அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். எதிர்கால வாழ்க்கைக்குண்டான திட்டங்களை தீட்டுவீர்கள். மனநலம் சிறப்பாக அமையும். குடும்ப உறவுகளினாலும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில செயல்கள் நடக்கும். வெற்றி மீதி வெற்றி அமையும். வியாபாரம், தொழில், போக்குவரத்து அதிக திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். செலவுகள்ல இருக்காது. லாபத்திற்கு உண்டான நாள். சேமிக்கவும் செய்வீர்கள். உடல்நலம், மனநலம் எல்லாமே நன்ற விதமாக ஆரோக்கியம் நிறைந்ததாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கும். படிப்பில் உத்வேகம் இருக்கும். நல்ல ஞானத்தோடு பிறக்கக்கூடும். சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருப்பதால் சிந்தனைகள் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்குண்டானபடி அமையும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் இருப்பதால் பொறுமை நிதானத்தோடு பேசுதல் நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகும். புது விஷயங்களை தேடி பார்ப்பீர்கள். அனுபவங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கும். திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக அமையும். வருத்தங்கள், மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சில நேரம் அலைச்சல்கள் உண்டாகும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவற்ற தன்மை இருக்கும். சில நேரம் பழுதுகள் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சில நேரங்களில் செலவுகள் கொஞ்சம் தலை தூக்கும். காலை பொழுது உங்களுக்கு நல்ல விதமாக பொழுது விடிய உங்களுடைய செயல்கள் இந்த நாள் எந்த விதமான தடங்கல்களோ தாமதங்களோ இல்லாமல் இருக்க நவகிரக வழிபாடு முன்னரே செய்து கொள்ளுங்கள். மகாலய பட்சம் நடப்பதால் இயலாதவருக்கு ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுப்பது நல்லது.
உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமத்தினுடைய தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிலும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் உருவாகலாம். முதலீடு செய்தாலும் அதற்கேற்றபடி பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும். அதிகப்படியான லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது. கடுமையாக உழைக்க வேண்டும், பல முயற்சிகள் செய்ய வேண்டும். பல கட்ட முன்னேற்றத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும். ஆக ஏணிப்படி போல ஏறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் எதை அடைகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுடைய முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல எதற்கும் சோர்வுகள் இருக்கக்கூடாது. இந்த நாள் ஒருவிதமான மன குழப்பத்தோடே காலை பொழுது இருக்கும். குழப்பங்கள் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை தீர்க்கமாக சிந்தியுங்கள். புது விஷயங்களுக்காக வெளியே செல்பவர்கள் எப்பொழுதும் கையில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்துக் கொள்வது நல்லது. இதனால் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. வீட்டிற்கு வராதவர்கள் கூட கடன் கேட்டு வீட்டிற்கு வரலாம். கடன் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்கு ஒருவித நெருக்கத்தை உண்டு பண்ணும். மனதில் நிம்மதிகரமற்ற சூழ்நிலையில் இருப்பீர்கள், தவிக்கக்கூடும். யார் ஒருவர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரியாமல் அறியாமல் அவர்களை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் மிக மிக விழிப்போடு இருக்க வேண்டும். தேர்வுக்காக படிக்கக்கூடிய நேரத்தை மிக சரியாக திட்டமிட்டு செய்தால் நல்லது. ஆக்கம் ஊக்கம் நிறைந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். விநாயக பெருமானை வழிபட்டால் சந்திர பகவானுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் சற்று விலகி வருவீர்கள். தப்பித்துக் கொள்ள வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சில அலைச்சல்களுக்கு பிறகு உங்களுக்கு சில வேலைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது நியாயமாக மிகச் சரியாக இருக்க வேண்டும். அலுவலக வேலைக்கு செல்பவர்கள் வழி பயணங்களின் போது உங்களுடைய பொருட்களை ஆவணங்களை பத்திரப்படுத்துங்கள். எந்த பொருளும் சில நேரங்களில் காணாமல் கூட போக வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கண்காணிப்பு தேவை. பொருள் காணாமல் போகலாம். உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் பற்றிய எண்ணங்கள், சந்தேக உணர்வுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மக்களுடைய வரத்து குறையலாம். எதிர்பார்த்த வியாபாரம் இந்த நாள் செல்லுபடியாகாது. ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் மிகவே கவனமாக இருக்க வேண்டும். அதிகப்படியான உணவுகள் சமைத்து வீணாக்காதீர்கள். இயலாதவர்களுக்கு ஒருவருக்கு தானம் செய்வதால் இந்த தோஷங்களும் தீரும். முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். இந்த நாள் செலவுகள் அதிகமாகுமே தவிர குறையாது. சில நேரம் கையை கடிப்பது போல இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி இல்லாமல் தேவைக்கு அதிகமாகவே ஒரு சில இடங்களில் பொருட்களை வாங்கி உங்களை நீங்களே சிரமப்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் தேவையில்லை. கொஞ்ச நேரம் யோசித்து இது செய்தால் நல்லதா தவறானதா என்பதை சரியானதா என்பதை உணர வேண்டும். குற்றமற்ற விஷயங்களை ரிப்பீட் எதிலும் குற்றமில்லாமல் இருங்கள். யாரிடத்திலும் எந்த வீண் பேச்சுக்களோ பயனற்ற விவாதங்களும் இருக்காதீர்கள். கணவன் மனைவி இடையே சில நேரம் கசப்புகள் வரலாம். நன்றாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் கூட வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். உங்களுக்கே தெரியாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்று. ஆக உடன் பிறந்தவர்களாகட்டும் பெற்றோர்களிடத்திலும் சரி மிக மிக கனிவாக அனுசரித்து போக வேண்டிய நாள். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. உத்தியோகத்திற்கு செல்பவர்கள் கவனக்குறைவாக சில பிரச்சனைகளை செய்து விடுவீர்கள். ஞாபக மறதி மாணவ மாணவிகளுக்கு குறையலாம். இந்த நாள் ஒரு ஏற்ற நாளாக அமையாது. அதிக முயற்சிகள் செய்தால் ஒருபடியாவது முன்னேற முடியும். அப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்கிறது. நண்பர்களிடத்தில் உங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தாதீர்கள். மற்றவர்கள் உயர்வாக கருந்துபடியாகத்தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். தன்மானத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். இதுவும் கடந்து போகும். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை செயல்பாடுகள் எல்லாமே இயல்பாக வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் திட்டமிடுதல் நல்லது. வீண் பேச்சுக்கள் மனக்குறைகள் உண்டாக்கும். யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்தாதீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பண ரீதியாக விழிப்புணர்வு தேவை. மன ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கும். அதிகம் யோசிக்க வேண்டியதாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கவனித்தே இருங்கள். எதை செய்தாலும் நிதானமாக விவேகமாக இருங்கள். நீதிமன்ற வழக்கு, நிலம் தகராறு, சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக சில இன்னல்கள் இருக்கும். எதையும் பெரிதாக இல்லாமல் இதுவும் கடந்து போகும் என்று இருப்பதே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும். கலை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த நாள் ஆதரவுகள் பிறக்கும். சக உத்தியோகஸ்தர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். பாராட்டுதல்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விருதுகள் கிடைக்கலாம். உங்களுடைய பணிகளில் பொறுப்பாக இருப்பீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சு மிக நியாயமானதாக அமையும். எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். வசீகரமான தோற்றப்பொலிவு மேம்படும். சுபகாரிய விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். புதியதொரு இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். சிறுவாபுரி முருகப்பெருமானுடைய வழிபாடு 6 வார வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுக்கும். ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் என்று உச்சரித்து பாருங்கள்.
துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை நோக்கி பயணிப்பீர்கள். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கும். எல்லாரும் உங்களிடத்தில் மனம் விட்டு பேசுவார்கள். அவர்களுடைய குறைகளை உங்களிடம் வெளிப்படுத்தலாம். உங்களுக்குள் மனதில் நல்லதொரு உயர்ந்த அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடும். திருப்தி ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வரவேண்டிய வருமானம் கைக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பணம் பற்றிய பய உணர்வுகள் இருக்காது. நன்றாக சம்பாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உணர்வு வெளிப்படும். சாதுரியமாக மிக தெளிவாக உன்னிப்பாக கவனிப்பீர்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகமும் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருப்பதோடு ஆசிரியர்களால் மிகப்பெரிய நல்ல மாணவ மாணவிகளாக பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். உங்களுக்குள் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் சாதித்து காட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் கோட்பாடுகள் அதிகரிக்கும். படிப்பில் கெட்டிக்காரத்தனம் வெளிப்படும். கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு ஆதரவு ஏற்படும் நாள் இந்த நாள் நல்ல நாள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல சூழ்நிலைகள் அந்யுன்யம் நெருக்கம் உண்டாக்கும். இருவருமே கருத்து ஒற்றுமையோடு இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரும். சமூக அந்தஸ்து உயரும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உண்டாக்கும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஒரு சிலருடைய ஆதரவு அதிகரிக்கும். பணம், பட்டம், பதவி, கௌரவங்கள் இவையெல்லாம் உங்களை நாடி வரப்போகிறது. பூர்வ ஜென்ம சுகுர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலனை அதிகம் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க காட்டுவீர்கள். சில இடங்களுக்கு நீங்களாகவே தனித்து நின்று வெற்றியும் பெறுவீர்கள். விளையாட்டு, வேடிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். மனதிற்கு நிம்மதியும் குளிர்ச்சியும் நிறைந்த நாள். குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். அவர்களுக்கு தேவையான பாட்டு, நடனம், ஆடல் சார்ந்த விஷயங்கள், அவர்களுக்கு தேவைக்குரிய சில செயல்பாடுகளை நீங்களே முன்னின்று நடத்துவதோடு அவர்களுக்கு பிடித்தமானவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். நல்ல தந்தை, தாய் என்கிற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உங்களுக்கு அமைவார்கள். பணிபுரியும் இடத்தில் உயர்வு ஏற்படும். அன்பு நிறைந்த நாளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம். பிரச்சனைகள் குறையும். மனம் சார்ந்த கவலைகள் அகலும். மனதில் நிம்மதி பிறக்கும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் நிம்மதி பிறக்கும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் கிடைக்கும். தொழில் விருத்தி அபிவிருத்தி ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சார்ந்த பங்கு சந்தை விவகாரங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அபிவிருத்தி ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். தந்தைக்கு உரிய தேவையான விஷயங்களை கவனிப்பீர்கள். மேன்மையை நிறைந்த நாளாகும். புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். லாபத்திற்குரிய நாளாக அமைகிறது. இந்த நாள் நல்ல நாள். மனதில் திருப்தியும் சந்தோஷமும் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பேச்சுக்களில் தனி மதிப்பு மரியாதை உண்டு. பிறரை வசீகரிக்கும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். நடனம், நாட்டியம், இசை, கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு பேரும் புகழும் பாராட்டும் அதிகரிக்கும். பேச்சுக்கு ஏற்றபடி மதிப்பு கிடைக்கும் நாள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உங்களுக்கு வேலை ரீதியாக அமையும். புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளுடைய நல் ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும். கூட இருப்பவர்கள் பற்றிய குணங்களை புரிந்து நடப்பீர்கள். உங்களுடைய செயலுக்கும் பேச்சுக்கும் கருத்துக்கும் ஒரு தனி விசுவாசம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். உங்களுடைய கருத்துக்களை ஏற்று செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடும். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை தெரிந்து செய்வீர்கள். மக்கள் வருகை அதிகரிக்கும். வியாபாரம் களை கட்டும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் நீங்கும். ஒருவரிடத்தில் நீங்கள் கடன் பெற்று இருந்தாலும் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சக்தி உங்களுக்குள் வலுப்படும். உடல்நலம் நன்றாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் திருப்திகரத்தை தரும். அதிக பயனுள்ள விஷயங்கள் உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கும் நல்ல புரிதலும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். மன அமைப்பு திருப்தியை தரும். வியாபார போக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு குடும்ப உறவுகளினாலும் உங்களுக்கு கைக்கு பலமாக இருக்கக்கூடும். இழந்த சொத்தை மீண்டும் பெறுவீர்கள். அடகு வைத்த நகை, பணம் மீண்டும் வீடு வந்து சேரும். பிறரிடம் கொடுத்து வைத்த பணம் கைக்கு வரும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். கடன் தொடர்பாக சில உதவிகள் கிடைக்கலாம். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள், செயல்படுவீர்கள். மன நிறைவு நிறைந்த நாள். இன்பம் நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியம் ஒரு மனநிலை இந்த நாள் உண்டு. எதையும் சாதிக்க துணிவீர்கள். நல்ல பலன்கள் வரக்கூடும். இழந்த சொத்துக்கள் மீண்டும் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம். வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளிடத்தில் மிக அன்பாக நடந்து கொள்வீர்கள்.
எல்லா உயிர்களையும் உங்கள் போல நேசிக்கக்கூடிய மன அமைப்பு உண்டு. குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகள் நீங்கள். உங்களுக்கு மென்மேலும் மாணவர்களுக்கு வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். படிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக சொத்தாக அமைய போகிறது. எந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அந்த துறையை நீங்கள் சாதுரியமாக படித்து நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும்படியாக அமைய போகிறது. அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கான நட்புகள் பிறக்கும். எல்லோரும் உங்களை மதிப்பார்கள். சபை தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். கௌரவ பட்டம் பதவிகள் வந்து சேரும். நீங்கள் எதையும் நாடி செல்லவில்லை என்றாலும் உங்களை நாடி நல்ல விஷயங்கள் வரப்போகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாள். வளர்ச்சியை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். மேன்மையாக இருக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு தீர்ப்புகள் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. இந்த நாள் உங்களுடைய வேலைக்கு ஏற்றபடி தொட்டதெல்லாம் பொன்னாகும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஆதரவுகள் உண்டாகும். புரிதல் ஏற்படும். நல்லதொரு தீர்ப்பு அமையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சில நேரம் உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர்களிடத்தில் அமைதியாக பேசுங்கள். பிறர் எந்த விதங்களிலும் உங்களை சிரமப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருக்க வேண்டாம். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியில் பேசுவதோ அல்லது மற்றவர்களால் விமர்சனங்கள் செய்வதற்கோ நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்டு ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ரசனைகள் மாறலாம். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். நுணுக்கங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய தொழிலை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் தொழில்நுட்பத்தோடு இன்றைய மக்கள் விரும்பும் விதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார உற்பத்தி செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிடைக்கக்கூடிய ஆர்டர்கள் ஒரு சில நேரம் கிடைக்கலாம், கிடைக்காமல் கூட போகலாம். மக்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நிறுவனத்தை அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாக சக்தி கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அது செல்லுபடியாகாது. குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து நடக்க வேண்டும். தாய் வழி உறவுகளிடத்தில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். சில நேரம் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். உடல் வலி ஏற்படும். மன அமைப்பு சீராக இருக்காது. குழப்பவாதியாகத்தான் இருப்பீர்கள். தீர்க்கமாக எந்த முடிவு எடுக்க முடியாது. மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை முழுமையாக கிரகித்துக் கொள்ள உங்களுக்கு நாளாகும். மனக்கவலைகளோடு மன கஷ்டத்தோடு எந்த வேலைகளையும் செய்ய வேண்டாம். எப்பொழுது உங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறதோ, இறை சக்தியை பெறுகிறீர்களோ, இறை ஞானம் உண்டாகிறதோ அப்பொழுது நீங்கள் செய்யலாம். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் வண்டி வாகன பயணங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளும் கூட. மாலை வரையில் சங்கடர சதுர்த்தி இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வழிபடுவது சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும். சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்கும். மனநலம் உடல் நலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டிய நாள். பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு தேவை. என்ன ஓட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்குள் பல பிரச்சனைகள் வரும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கும். உறவுகளினால் சில சங்கடங்கள் தொந்தரவுகள் ஏற்பட்டு தீரும். வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மன சங்கடத்தை ஏற்படுத்தும். பிடிக்காத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு எது தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அகலமாக உழுவதை காட்டிலும் ஆழமாக உழுவதே நல்லது என்பார்கள். ஆக தம்பதியர்கள் இருவருமே குடும்பத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு குடும்ப பெரியவர்களிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை வெளிப்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை சொல்லிக் கொடுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் வேண்டிய நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சாதாரணமான பலன்கள் தான் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் கோட்டையை விடாதீர்கள். படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்க மற்றவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சுய சிந்தனை சுய கௌரவங்கள் உங்களுக்கு சில நேரம் நன்மையாக இருந்தாலும் சுய கௌரவம் உங்களுக்கு அந்த அளவிற்கு எடுபடாது. சில பிரச்சனைகளை கொடுத்துவிடும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன குழப்பங்கள் உண்டாக்கி மறையலாம். பல எண்ண ஓட்டங்கள் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். எண்ணத்தை கட்டுப்படுத்துங்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். மனதில் நிம்மதி பிறக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் அனுசரித்து போக வேண்டும். லட்சியம் குறிக்கோளோடு நடந்து கொண்டால் நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வெற்றி மட்டுமே முக்கியமல்ல,
வரக்கூடிய தோல்வியையும் சகித்துக் கொண்டால் வெற்றி உங்களுக்கு பின்னால் காத்திருக்கிறது. ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதனை ஏற்றமாக மாற்றக்கூடிய சக்தி உங்களிடம் உண்டு. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி, சூரிய பகவானுடைய ராசி. ஆக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரமும் சூரிய பகவானை சார்ந்தே இருக்கிறது. ஆக வழிபாடு என்பது செய்யும் பொழுது முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும்படியாக செய்வதே சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய ராசிக்கான பலன்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் பெருகும். குடும்பத்தினரோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக ஆலய வழிபாடு திருப்தியை தரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ண ஓட்டங்கள் சீராகும். மனநிலை திருப்தியை தரும். சாதாரண சின்ன வேலைகள் செய்தால் கூட உங்களுக்கு அதில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்தது போன்ற முழு திருப்தி அடைவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடும். உங்களோடு இருப்பவர்களுடைய ஆதரவுகள் பெருகுவதால் உங்களுக்குள் தைரியம் அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அலுவலக வேலைக்கு செல்பவர்கள் ஆதாயமும் உண்டாக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். மூத்த அதிகாரிகள், தலைமை அதிகாரிகள் உங்களை வெகுவாக கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. தொழிலை நேர்த்தியாக யாருக்கும் எந்த விதங்களிலும் பாதிப்பில்லாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய நடவடிக்கை மகிழ்ச்சியை தரும். பிறருடைய தேவைக்காக சில உதவிகள் செய்ய நேரலாம். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு பிடித்தமானதாக அமையும். பணம் வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். கடனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர நினைப்பீர்கள். பொறுமை குணம் அதிகம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். முயற்சிக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். வேலையில் சக ஊழியர்களை மதித்து நடப்பீர்கள். உங்களுக்கு இணையாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய சில நபர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக உங்களுடைய கை சேரும். இணக்கமான உணர்வுகள் வெளிப்படும். மனக்கவலைகள் அகலம். கோப உணர்வுகள் காணப்படாது. சாந்தம், அமைதி, தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். சோர்வுகள் விலகும் நாள். சத்தான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய மனநிலை சீராகும். உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்புகள் அதிகம். ஆக சாத்வீகமான நல்ல ஆதாயமான உணவுகளை எடுத்துக்கொள்வது விசேஷம். காரசாரமான மசாலா எண்ணெய் சார்ந்த பொருட்களை தவிர்ப்பது உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். விரும்பியதை பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அந்தஸ்து உயரும். நல்லதொரு அதிகார பலத்தோடு வலம் வருவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆசைகள் கைகூடி வரும். ஆதரவு பெருக்கும். நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் நேர்மறையான எண்ணத்தோடு வலம் வருவீர்கள். பட்டம் பதவிகள் கிடைக்கும். நல்லதொரு இயல்புடையவர்களாக இருப்பீர்கள். இயந்திரம் தொடர்பான பொருட்கள் விற்பனை திருப்தியை தரும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சிதிக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுக்கு தொடக்கம் திருப்தியையும் நல்ல சந்தோஷத்தும் மனதில் குஷியையும் உருவாக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல் புதிய வாழ்க்கை முறை அமையும். நல்லதொரு ஏற்றம் பிறக்கும். அந்தஸ்து அதிகாரம் உயரும். சமூகத்தில் பேர் சொல்லும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. பிடித்த வேலைகளை பிடித்த மாதிரியாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகளுக்கு மேல் உங்களுடைய வேலைகள் பேசப்படும். மிக நுணுக்கமாக நுட்பமாக காரியத்தில் ஈடுபடுவீர்கள். பட்டம் பதவி கைகூடி வரும். எதிர்பார்த்தபடி மாணவர்கள் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்கள் நல்லதொரு ஞானத்தோடு இருக்கக்கூடும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். வல்லமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பாராத வகையில் சில பணவரவுக்கு இடம் உண்டு. மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். தூரத்து சொந்தங்களில் இருந்தோ தூரத்து உறவுகளிடந்தோ உங்களுக்கு நல்ல பலன்கள் வரப்போகிறது. வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் மறையும். உங்களுடைய செயல்கள் திட்டப்படி நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷங்களினால் ஆதரவுகள் ஏற்படும். நண்பர்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். வியாபாரத்திற்காக தொழில் விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு உங்களுடைய பயணங்கள் நல்லதொரு வளர்ச்சியையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமானம் கூடும். ஒரு வேலையில் இருந்தாலும் மற்றொரு வேலையின் முகாந்திரமாக பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். முயற்சிகள் சாதகமாகும். வெற்றிக்குரிய நாளாகும். எதிலும் பொறுமையும் நிதானமாக இருங்கள். ஆரோக்கியம் உண்டாகும். மனநிலை சீராக அமைப்பது நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உத்வேகம் இருக்கும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் நம்பிக்கையை தரும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிறரிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியத்தை காப்பது நல்லது. ஒரு காரியம் செய்வதற்கு முன்னர் வெளியே சொல்லிவிட்டால் அதற்கான வேலைகள் நடக்காது. இது பலருமே அனுபவத்தில் கண்ட உண்மையாக நடக்கும் வரையில் நிதானமாக இருப்பது விசேஷம். ஆரோக்கியம் சார்ந்த மனநிலையை அமைய தியானம், யோகாசனங்கள் நல்லது. காதல் விவகாரங்களில் இருப்பவர்களுக்கு திருப்திகரமான நாளாகும். கருத்து வேறுபாடுகள் மறையும். பிள்ளைகளினால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. லாபம் மேம்படும் நாள். சேமிப்பு இரட்டிப்பாக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். இழந்த சொத்துக்கள் மீண்டும் வரக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள், அதில் வரக்கூடிய தீர்ப்புகள் உங்களுக்கு நல்ல சாதகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். உத்வேகம் இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். தவறிப்போன சில பணம் மீண்டும் கிடைக்கலாம். காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமாக அமைத்துக் கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் ஏற்படும். சாதகத்தை நோக்கிய பயணங்கள் உண்டாகும். வெற்றிக்குரிய நாள். சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன். புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நம்பிக்கை பிறக்கும். தலைமை மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வரலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். மனதில் நினைத்ததை உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். தெளிவு உண்டாக்கும். எதை செய்கிறோம் என்பதை புரிந்து உணர்ந்து செய்வதால் அதற்கு ஈடு இணையான நல்ல லாபங்கள், பலன்கள் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து தெரிந்து செய்வீர்கள். பிள்ளைகள் ஆதரவாக இருக்கக்கூடும். பெற்றோர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். வீட்டில் மகிழ்ச்சியும் அன்பும் ஆனந்தமும் குதூகலமும் உத்வேகமும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சிலருடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு நல்லதொரு உதவியாக, பேர் உதவியாக அமையும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். வியாபார போக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். லாபம் கிடைக்கும். வருமானம் பன்மடங்கு உயரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை உயர்த்துவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகள் கூடும். திட்டமிட்டு காரியத்தில் ஈடுபடுவதால் உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபமும் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள், நல்ல தெளிவு, நல்ல பேச்சு வெளிப்படும். செயல்களில் மேன்மை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். மன அமைப்பு திருப்தியை தரலாம். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கவலைகள் அகலும். உங்களுடைய முக தோற்ற பொலிவு நல்லதொரு தெளிவை கொடுக்கும். பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள். தெரியாதவர்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவீர்கள். அன்பு, ஆசை அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும். தனித்து இல்லாமல் உங்களை சுற்றிய சில விஷயங்கள் நல்லதாகவே அமையும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்த போகிறீர்கள். தடைப்பட்டு வந்த வேலைகளுக்கான தடைப்பட்ட சில பணிகள் ஏன் என்பதை அறிய முற்படுவீர்கள். அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வீர்கள். இனி வேலையில் எந்த பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, சிரமங்களோ இல்லாதபடி உங்களுடைய வேலைகள் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படும். பிள்ளைகளுடைய படிப்புக்குண்டான விஷயங்களில் சில பணத்தை முதலீடு செய்வதோடு அவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி, மேற்கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு தொடர்பான கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக நடக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். மீனராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் இந்த நாள் துலங்கும். மனதில் நிம்மதி இருக்கும். பகை உணர்வுகள் அகலும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போகலாம். எண்ணத்தில் தெளிவு இருப்பதாலும் உங்கள் முகத்தில் தோற்ற பொலிவில் நல்ல அழகு கலை கூடும். வேலை வியாபாரத்திற்காக வெளியூர் பயணிப்பவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய பெயருக்கு நல்ல அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி அதிகரிக்கும். உங்களுடைய நடவடிக்கை ஒழுக்கமான நடவடிக்கையாக இருக்கும். ஒழுங்கு நடவடிக்கையாக அமையும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பு, மரியாதை கூடும். குடும்ப நபர்களினால் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரலாம். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்டகால பிரார்த்தனைகள் நிறைவேறும். மனநலம், உடல் நலம் சரியாகும். படிக்கக்கூடியவர்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு புதிய விஷயத்தை அறிந்து கொள்வீர்கள். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்க நினைப்பீர்கள். மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். வாழ்த்துக்கள். ராசி இந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். மேன்மையும் நல்ல வளர்ச்சியும் நிறைந்த நாள்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். மனதில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். நல் வாய்ப்புகள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். பகை விலகும் நாள். எல்லா காரியத்தையும் தடையில்லாமல் தாமதங்கள் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த பொறுப்புகளை உணர்வீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைந்திட, எல்லா வேலைகளும் சிறப்பாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமோ. ஓம் நம சிவாய.